ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. உங்களுக்கு வருஷத்துக்கு 19 லட்ச ரூபா சேலரியாக அவங்க கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு வெறும் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா மாதமான 50,000 சொல்லியிருக்காங்க. பேசிக் சேலரி மட்டும். இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன், யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இல்லை ஃப்ரெஷராக, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டுக்கு வரதுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக சிபிசிஎல் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன். அதை டச் பண்ணிங்க நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கீழே வருது. இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன், ஹவு டு அப்ளை, சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி கீழே என்னென்ன ஜாப்பு, என்னென்ன கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முழுக்க நம்ம சென்னையில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு. அதேமாரி இங்கே பொசிஷன் கோடுன்னு கொடுத்துருக்காங்களா, இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது இந்த CPCL 01, CPCL 02 இதுதான் உங்களுக்கான ஜாப்புக்கான கோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ என்னென்ன டிசிப்ளின் கீழே எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டில் கெமிக்கல் கீழே, அடுத்து உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர், அப்புறமா அஃபிஷியல் லாங்குவேஜ், அப்புறம் HR, இந்த 5 விதமான டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்து 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாகவும் பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டில் ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி எந்த கீழே வரீங்களோ அதுக்கான வேக்கன்சி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் கேட்டகரியில் கொடுக்கல, நான் வேறு கேட்டகரியில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. 1/1/2025 படி உங்களுக்கு 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருதுன்னா, அதாவது சில கம்யூனிட்டிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் SC/STக்கு 5 இயர்ஸு, OPC உங்களுக்கு 3 இயர்ஸு, டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு 10 இயர்ஸ். இது நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பொசிஷனில் சில பேர்த்துக்கு ஃப்ரெஷர் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு சில பொசிஷனுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் எந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு பார்த்துடலாம். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். 60% மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன் கெமிக்கல், பெட்ரோலியம், பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்கேஸ் நீங்கள் SC/ST கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா மினிமம் ஸ்கோராக 55 இருந்தாலே போதுமானது. அடுத்து உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். என்னென்ன டிசிப்ளின் கீழே பாருங்கள், அதாவது என்னென்ன டிகிரி கேட்குறாங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் நாட் லெஸ் தென் 60%, அதாவது 60% மார்க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா செமஸ்டர்லேயும் அவங்க ஓவராலாக சொல்லலை, 60% மார்க் இன் அக்ரிகேட் ஆஃப் ஆல் செமஸ்டர். அதேமாரி நீங்கள் SC/ST கீழே வரீங்கன்னா உங்களுக்கு 55% போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கீழே வருது. இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் ஜெனரல் கேட்டகரியில் 60%, SC/STக்கு 55% கேட்குறாங்க. அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதேமாரி ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒரு டிகிரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுலேயும் 60% மார்க் எடுத்துருக்கணும். எல்லா செமஸ்டரில் நீங்கள் எடுத்துருக்கணும் இந்த 60% மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு டிசேபிள், அதாவது இந்த மாஸ்டர் டிகிரி இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ட்ரான்ஸ்லேஷன் வித் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிந்தி ஆர் 3 month ட்ரான்ஸ்லேஷன் ட்ரைனிங் கோர்ஸ். அதாவது நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ண கோர்ஸ் இருக்குல்ல, அது 3 மாதம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் கேட்குறாங்க. அதை தவிர்த்து கட்டாயமானது உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெர்மாலஜிக்கல் ஒர்க்கு ஹிந்தி, அதாவது ஹிந்தியில் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறாங்க. அதேமாரி உங்களுக்கு இங்கிலீஷ் டு ஹிந்தி அந்த வாய்ஸ் சேஞ்சஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அடுத்து ஹெச்ஆர் பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. ஹெச்ஆர்னா தெரியும், ஹியூமன் ரிசோர்ஸ். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், மாஸ்டர் ஆஃப் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ அதாவது சொல்லுவோம்ல அது. அடுத்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர் வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழே வேணும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஹெச்ஆர் ஃபார்முலேஷன், லேபர் லா அண்டு மேன் பவர் பிளானிங் அண்ட் ரெக்யூர்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேட்டர்ஸ், எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் அப்ரேசியல் சிஸ்டம், கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இந்த டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் என்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ அது இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஈக்குவலன்ட் டிகிரி இவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஒன்லி ஃபார் என்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஜினியரிங் டிகிரியில் பிஇ, பிடெக்கு, பிஎஸ் இன்ஜினியரிங், அதுமாரி 5 இயர்ஸ் பிஇ, பிடெக்கு, எம்இ, எம்டெக், இன்டெகிரேட் டியூல் டிகிரி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இவங்களாம் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுமாதிரி எம்பிஏ, பிஜி டிப்ளமோ எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரிலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஜாபுக்கு வந்து மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து தான் உங்களுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன். அதாவது இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இவ்வளோ மார்க் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு, அப்போ தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். முதல்ல உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இல்லை குரூப் டாஸ்க் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, நாலேஜ் இதெல்லாம் அப்படி ஆப்டிடியூடு எல்லாம் அப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்கு 2 பார்ட்ஸாக நடக்கும். என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூடு, வெர்பல் ஆபிலிட்டி, ஜிகே, ரீசனிங், லாஜிக்கல் டிடக்ஷன், நியூமரிக்கல் எபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 மார்க்ஸ் வந்து அதாவது 85 மார்க் வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் 50 அதாவது 15 மார்க் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ. நீங்கள் ஓவராலாக இன்டர்வியூ டெஸ்ட்டு பண்ணுறது வந்து உங்களுக்கு 100 மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 100 மார்க்குக்கு 85 பேருக்கு வந்து அதாவது 85 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயும் 15 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து சேர்த்து 100 மார்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதேமாரி இதில் மினிமமாக நீங்கள் வந்து செக்யூர் பண்ணுறக்கூடிய மார்க் வந்து 40% கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு 35 மார்க் வந்து செக்யூர் மார்க் மினிமம் உங்களை தான் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்காக. அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜாபுக்கான மினிமம் பேசிக் பே என்ன, உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து அலவன்ஸ் ஆட் ஆகும். முதல்ல உங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் பே. இதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெடிக்கல், அப்புறம் வந்து ஹவுஸு, அந்தமாதிரி நிறையா இதில் வந்து அலவன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா கிட்ட வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்ஸ் அவுட் டு அபவுட் 95 lakhs per annum. அதாவது இது வந்து கோடு 1க்கு போஸ்ட் கோடு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், அவங்கள பார்த்துக்கோங்க. அது கீழே வர 2, 3, 5க்கு வந்து 16.5 lakhs வந்து per annum. இப்படி பார்த்தா உங்களுக்கு வருஷத்துக்கு 1 lakhக்கு மேலே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த ஜாபுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல், இடபிள்யூஎஸ்ஓ, ஓபிசிக்கு வந்து நான் ரிஃபண்டபிள் ஃபீயாக வந்து 500 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட் கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபீ கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. உமனுக்கு அப்புறம் அதர் கேட்டகரிக்கு வந்து பேமெண்ட் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இப்படி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் எதெல்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் தேவைப்படும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எப்படி வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு எல்லாமே டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/1/2025 ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/2/2025. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ கொடுப்போங்கிற டேட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 3 அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு 2ஆம் தேதி டெஸ்ட்டு சென்னையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பாய்.